கூடுதலான எலக்ட்ரிக் பைக்குகள் வந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதியா இருக்கு. என்ன மாதிரி தங்கச்சி, என்னென்ன விலைகள்ல வந்திருக்கு? ஓ, 2,49,000 ஒரு சார்ஜ் போட்டா 60 கிலோமீட்டர் ஓடும். 2 இயர்ஸ் வாரண்டி. ஜப்பான்ல இருந்து வந்தது. 2 இயர்ஸ் வாரண்டிக்குள்ளேயே மேலும் பிரச்சனைன்னு சொன்னா நாங்க சர்வீஸ் பண்ணி தருவோம். ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. நாங்க வந்து பண்ணி தருவோம். வந்து இப்போ எங்க பைக் நிற்க அங்கே வந்து செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது 2 வருஷம் வாரண்டி. ஒரிஜினல் ஜப்பான். கூடுதலான ஆக்கள் தெரியும் ஜப்பான் பைக்குகள் எப்படி பாவனைன்றது. கூடுதலான ஜப்பான் பைக்குகள் இந்தியன் பைக்குகள் இருக்குது. எல்லாம் எலக்ட்ரிக். அதை விட இது வந்து டிஸ்க் பிரேக்கில் வருது. முதல் தடவை அதை விட நல்ல புரண்டி கொடுத்தினா ஒருக்கா சார்ஜ் போட்டால் 60 கிலோமீட்டர் போகும். மற்ற இதில் நிற்கிற பைக்குகளுக்குன்னா லைசன்ஸ் தேவையில்லை. நீங்கள் விரும்பின மாதிரி ஓடலாம். வயசானாக்களில் இருந்து எல்லாரும் ஓடலாம். ஒவ்வொரு விதங்களில் இருக்குது. கூடுதலான சைக்கிள் இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். இதில் வந்து இது புக்கிங்கில் உடனே எடுக்கக்கூடியதாக இருக்கு. எடுக்கலாம். எல்லா கலர்லையும் இருக்குது. பாருங்கள், நீலம் ஒரு பின் கலரில் இருக்குது. அதை விட கூடுதலான சைக்கிள்கள் இருக்குது. இதோட விலை வந்து 2,49,000. அதை விட நீங்கள் யூடியூப் பார்த்து இப்படி அரவிந்தன் ஜப்னா யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு 5,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி விடுவினோம். இந்த ஜப்பான் பைக்கில் இருந்து இங்கே நிற்கிற பைக்குகள் எல்லாம் குறைஞ்ச விலைகளில் நல்ல பாவனை நல்ல குரண்டியோடு தான் கொடுக்கணும். அதை விட தங்கச்சி இப்போ இது என்னம்மா? இப்போ இது வந்து அதுவும் பைக் தான். இது வந்து ஒரு மணிக்கான சார்ஜ் போட்டா 50 கிலோமீட்டர் ஓடும். ஒரு வருஷம் வாரண்டி 2,59,000. உங்களுக்கு 1 மந்த் வாரண்டியா 1,99,000 போடலாம். ஒரு மாசம் வாரண்டி என்றால் 1,99,000 ரூபாய். இதுக்கு வந்து ஒரு மாசம் வாரண்டி கொடுத்தால் 1,99,000 ரூபாய். 2 வருஷம் வாரண்டி என்றால் 2,59,000. அதை விட இது வந்து சார்ஜ் போட்டால் 50 கிலோமீட்டர் ஓடும். 50 கிலோமீட்டர் ஓடும். இது எந்த நாட்டா? தாய்லாந்து. இந்த தாய்லாந்து இருக்கு. அதை விட இது என்னம்மா இந்த பைக்? இது வந்து ஃபுல் ரைடர் பைக். ஒரு மணிக்கான சார்ஜ் போட்டா 50 கிலோமீட்டர் ஓடும். பிரைஸ் வந்து 2,99,000. வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி. இந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து சொன்னா நாங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி தருவோம். இது வந்து இடத்துக்கு வந்து செய்யனா 2,00,000 என்ன விலை? இது 2,99,000. 2,99,000. இதுக்கெல்லாம் இப்போ 2 பேர் இருக்கக்கூடியதாக இருக்கும். பின்னுக்கு முதல் அதை விட முன்னுக்கு நல்ல சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரோட்டில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து வயசான ஆக்கள் இருந்து கூடுதலான ஆக்கள் வந்து லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஆக்கள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே உள்ள சைக்கிளுக்கு நல்ல வாரண்டி கொடுக்கணும். அதை விட விரும்பின கலர்களில் இருக்குது. சிவப்பு, ஆரஞ்சு, பாட்டு எல்லாம் இருக்கு. ரேடியோ எல்லாம் இருக்கா. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதை விட உங்களுக்கு சார்ஜ் இல்லாட்டியும் காலால் உலாக்கி பெடல் இருக்குது. காலால் விரும்பினமாய் உலாக்கி கொண்டு ஓடலாம். மற்ற இதுகளுக்கெல்லாம் பாட்டு உங்கள்கிட்ட இருக்கு. இதுகளுக்குரிய சகல பாட்டுகளும் இருக்குது. அதை விட கூடுதலான சைக்கிள் இருக்குது. இது வந்து 1,60,000 இந்தியன். இது வந்து ஒன்றுக்கு இதுவும் எலக்ட்ரிக் தான். 1,69,000 இந்தியன் ஒரு வருஷம் வாரண்டி. அதை விட இது வந்து ஒரிஜினல் ஜப்பான்ட. அதை விட இன்னும் கூடுதலான பைக்குகள் இருக்குது. எல்லாம் குறைஞ்ச விலைகளில் இருந்துருக்கு. நல்லா பாவிக்கக்கூடிய பைக்குகள் எல்லாம் இந்தியன் பைக்கிலும் இருக்குது. அதை விட ஸ்ரீலங்காவில் அசம்பிளும் இருக்குது. இது வந்து என்ன மாதிரி விலை? இது வந்து உங்களுக்கு 399. நீங்க கூட பேமெண்ட் 49 கூட கட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டிவி 32 இன்ச் டிவியும் ஒரு மொபைல் போனும் ஃப்ரீ. ஒரு டிவியும் ஒரு மொபைல் போனும் கொடுக்குறீங்க. இதோட விலை வந்து 449 கட்டினீங்கன்னா டிவி மொபைல் 449 கட்டிட்டு பைக் எடுக்கும். 399 கட்டினா அந்த ஃப்ரீ இல்லை. ஒருக்கா சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் ஓடக்கூடிய சைக்கிள். 50 ஓடும். அதை விட 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி கொடுக்கலாம். அதை விட இன்னும் கூடுதலான பைக்குகள் இருக்குது. அதை விட ஒரு இந்தியன் ஹோண்டா ஆட்டோண்டு இருக்குது. நான் ஏற்கனவே இது போட்டிருப்பேன். புதிய பார்வையாளருக்கா இதை நான் திருப்பியும் போடுறேன். இதோட விலை வந்து 7,99,000 ரூபா. ஒரு லீஸ் இல்லாம ரெடி காசு 6,99,000 லீஸ் இல்லாமல் நீங்கள் ரெடி காசு எடுக்க போறீர்கள் என்றால் 6,99,000 ரூபா. ஒரு கொண்டா 3 வீல், அதாவது 7ஆவது ஆட்கள், வயசான ஆட்கள், லைசன்ஸ் இல்லாமல் ஓடக்கூடிய
ஆட்டோண்டே சொல்லலாம் அந்த ரிவ்யூ. அதை விட 2 வருஷம் வாரண்டி, மேட் இன் இந்தியாண்டு அடிச்சிருக்கு. அதை விட 799 வந்து லீஸ் போட்டு நீங்கள் எடுக்கிறேன்னா இதுக்கு ரெடி காசுக்கு உடனே நீங்கள் காசு கொடுத்து எடுக்கிறேன்னா ₹1,00,000 டிஸ்கவுண்ட். அதை விட வாரண்டி கொடுக்கினேன் 2 வருஷத்துக்கு. 699க்கு ஒரு சிறிய ஆட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 3 பேர் பயணிக்கலாம். பின்னுக்கு ஒரு ஆள், அடுத்த சீட்டு, அதை விட ஒரு குட்டி சீட்டு இருக்குது. முன்னுக்கு நல்ல சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற ரேடியோ எல்லாமே இருக்குது. நல்ல அழகான மலைக்கு நினையாமல் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து வயசான ஆட்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். அதை விட கூடுதலான எலக்ட்ரிக் பைக்குகள் இருக்குது. அதான் இந்த விலையிலையும் பார்ப்பேன். இதெல்லாம் அதே 399 அதே கலரில் கூட இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு குட்டி 3 வீல் ஒன்று இருக்குது. இது என்ன விலை? இது வந்து 599. ஓ 2 years வாரண்டி. இது வந்து 5,99,000 சார்ஜ் போட்டிங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடும். 2 years வாரண்டி. இந்த 2 years வாரண்டிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனைனா நம்ம ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுவோம். அதை விட இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் இன்னைக்கு உங்களுக்கு ஜப்பான் எப்படி பாவனைன்றதை இதில் போட்டிருக்கு நம்ம விவரம் எல்லாத்தையும். 599 ஒரு சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் ஓடும். ஜப்பான் கூடுதலாக இப்போ ஜப்பான்லேருந்து கூடுதலான சைக்கிள்கள் இறக்குமதி ஆகி கொண்டிருக்கு. இது என்ன மாதிரி தானே? ராயல் பைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ லீஸில் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு 899. அப்படி இல்லாட்டி நீங்கள் ரெடி காசுக்கு எடுக்கிறதா உங்களுக்கு 799 போட்டு எடுக்கணும். ரெடி காசுன்னா 799. இங்கே வந்து சைக்கிள்கள் வந்து லீசிங்குக்கு நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் ₹1,00,000 கூட. இப்போ நீங்கள் ரெடி காசுக்கு எடுக்க ₹1,00,000 குறை வேணும். அப்படி கூடுதலான சைக்கிள்கள் இருக்குது. ஏன்னாக்கா இப்போ ரெடி 3 வருஷம் வாரண்டி. சார்ஜ் போட்டிங்கன்னா 250 கிலோமீட்டர் ஓடும். மற்ற இந்தியன் ரோயல் பைக் உங்களுக்கு கூட தெரியும். இந்தியா போய் வந்து நீங்கள் அங்கே கூட இந்தியன் பைக் ரோயல் வந்து கூட ஓடி தெரியுது. அதை விட சக்ஸஸ்ஃபுல்லான பைக். அதை விட இதோட அந்த ரெடி காசோட விலை வந்து ₹1,00,000 குறைய. என்ன விலை? 899. 799க்கு எடுக்கலாம் ரெடி காசு. ரெடி காசுண்டா 799க்கு எடுக்கலாம். இதில் ஒன்று இருக்குது. இது வந்து 250 கிலோமீட்டர் ஓடும் இருக்கா சார்ஜ் போட்டேன் ஓடும். மற்ற இது வந்து என்ன விலை? இது ஃபோனிக்ஸ் பைக்னா பிரைஸ் வந்து 6,49,000. லீஸ்ல எடுக்கிறேன்டா 6,49,000. ரெடி காசுன்னா 5,49,000. ஒரு மணிக்கு சார்ஜ் போட்டா 120 கிலோமீட்டர் ஓடும். 3 years வாரண்டி. பேசிக்கலி மேல நாங்க உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னா நாங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி தரோம். அதை விட இந்த பைக்குகளுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனைனா நேரடியாக உங்களோட இடங்களுக்கு வந்து இதை செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட கூடுதலான எலக்ட்ரிக் பைக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் புதிய இறக்குமதிகள் எல்லாம் வந்திருக்கு. அதை விட இங்கே இந்த பைக் எடுப்பியலாக இருந்தால் நீங்கள் அரவிந்தன் ஜப்னா யூடியூப் சேனல் பார்த்து வாரன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ₹5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி விடுவார். ஓனர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இது வந்து கூடுதலாக நாட்கள் வந்து எடுக்கிறபடியாக அவர் இந்த டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறார். அதை விட சிலது ரெடி காசு எடுக்கும்போது ₹1,00,000 குறைஞ்ச மாதிரியும் பைக்குகள் இருக்குது. இது என்ன மாதிரி தங்கச்சி? என்ன பைக்? இது வந்து ஃபோனிக்ஸ் T08 பைக். பிரைஸ் வந்து 7,49,000. லீசண்டா 7,49,000. ரெடி காசுன்னா 6,49,000க்கு எடுக்கலாம். ஒரு மணிக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா 200 கிலோமீட்டர் ஓடும். 3 years ஃபுல் வாரண்டி. 5 yearsக்கு வந்து 60,000 கிலோமீட்டர் ஓடும். இந்த 3 yearsலயே எதுவும் பிரச்சனைனா நாங்கள் இருக்கிற இடங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணுவோம். இது 2 முறை பைக் தானே? 2 முறை பைக். கலர் வித்தியாசம். அடுத்தது இன்னும் மாடல்களில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வந்து இது வந்து வியட்நாம் சைக்கிள். இது 3 வருஷம் வாரண்டி. என்ன இது போட்டிருக்கு? என்ன மாதிரி? இது வந்து ஃபோனிக்ஸ் பைக்னா 4,99,000. ஒரு மணிக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா 120 கிலோமீட்டர் ஓடும். 3 years ஃபுல் வாரண்டி. 5 yearsக்கு 60,000 கிலோமீட்டர் ஓடுமா? அதே மாதிரி தான் கொடுக்கணும். நல்ல வாரண்டி கொடுக்கணும். அதை விட உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் நேரம் வீடுகளுக்கு போய் செய்து கொடுக்கணும். இப்போ வெளி மாவட்டங்கள்ல இருந்து அப்படி பிரச்சனை சொன்னால் அங்கே போய் செய்து கொடுப்பீங்களா? என்னென்றாலும் இவன் வந்து கொம்பனிங்காலே எல்லாம் செய்து கொடுக்கணும். அதோட இதோட வித்தியாசமாக ஸ்கூட்டர் மாதிரி ஒன்றது. இது வந்து 6,99,000. அதை விட கூடுதலான பைக்குகள் பார்த்துருப்பீர்கள். இன்னும் கூடுதலான பைக்குகள் இருக்குது. அதை விட குறைஞ்ச விலையில் இருந்துருக்கு. உங்களுக்கு 1,60,000 எலக்ட்ரிக் பைக் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீர்கள். 1,60,000 இந்தியன். உங்களுக்கு இந்தியன் ஜப்பான் பைக்கில் கொஞ்சம் பாவனை கூட உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்தியன்.
1,69,000. இது வந்து ஜப்பான் 2,49,000. இதுகளுக்கெல்லாம் புரண்டி கொடுக்கினா இந்த பைக்குகள் பற்றி மேலதிகிறவளுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போட்டுறேன். இந்த கடை வந்து வேம்படை சந்தையிலேருந்து ஹாஸ்பிட்டல் ரோடில் இருக்குது. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.